எல்லோருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி, உனக்கு மட்டும் நிலவு காட்டுவது எப்படி? உனக்கான உடைகளை அளவெடுத்து தைக்கிறாயா, இல்லை அழகெடுத்து தைக்கிறாயா? தனியே நீ முணுமுணுக்கும் இனிமையான பாடல்கள் இசைத்தட்டில் ஒலிக்கும் பொழுது அதன் இனிமையை இழப்பதேன்? மயிலிறகு சேகரிக்கும் உனக்கு தெரியுமா, காற்றில் உதிரும் உன் கூந்தல் இலைகளை மயில்கள் சேகரித்து செல்வது? அம்மா பெயர் என்னவென்று கேட்டால் அம்மா என்று சொல்கின்ற குழந்தையைப் போல், உன்னை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது என்று கேட்டால் உன்னை பிடித்திருக்கிறது மட்டும்தான் என்று சொல்ல தோன்றுகிறது. இந்த 5 கவிதைகளையும் உன்னிடம் கொடுத்தேன். சுமாராகத்தான் இருக்கிறது என்று திருப்பி கொடுத்தாய். மீண்டும் வாசித்து பார்த்தேன். அச்சடித்த எழுத்துக்கள் எல்லாம் சுமாராகத்தான் இருந்தன, உன் கையெழுத்துக்கு அருகில். நீ இயல்பாகத்தான் பேசுகிறாய். எனக்குத்தான் உன்னிடம் பேசுவதே இயல்பாகிவிட்டது. எல்லா மொழியிலும் எனக்கு காதலை குறிக்கும் ஒரு சொல் உன் பெயர். உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளிலும் நீ தன்னை ஒருமுறை சுற்றி வந்தாய் என பெருமைப்படுகிறது சூரியன். நீ பார்த்து பார்த்து உன்னிலும் அழகாகிறது உன் வீட்டு கண்ணாடி. குளிரோ வெப்பமோ குறைக்கின்ற ரகசியம் கற்றிருக்கிறது உன் முத்தம். எத்தனை கவிதை எழுதி என்ன பிடித்திருக்கின்றது என நீ சொல்ல போகின்ற 1-2 தவிர மற்றவையெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றன.